எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காப்பரிசி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தை பிறந்த புண்ணியவாஜனம், அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் ஹோமம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம், எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி வந்து களைஞ்சி ஃபேன் காற்றுலேயே உணர்த்திடணும். ஒரு துணி போட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு 3-4 தடவை களைஞ்சிடலாம். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு துணி போட்டு நல்லா வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட நல்லா வந்து காய விட்டுடலாம். வெயிலில் காய வைக்க வேண்டாம். வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதோடைய வாசனை வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஃபேன் காற்றுலேயே காய வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி மேலெல்லாம் ட்ரையாக நல்லா காஞ்சிடும். உள்ளுக்குள்ளே அரிசி வந்து நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். இதுதான் வந்து அதோடைய இது. இப்போ இது வந்து வறுக்காத பச்சை அரிசி களைஞ்சி உணர்த்தி காய வச்சது. இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு செவக்க நம்ம வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். தீஞ்சு போகாமல் இருக்கணும். லேசாக அந்த அரிசிக்குள்ளே இருக்கிற ஈரத்தன்மையோடு நம்ம இந்த அரிசியை வறுக்கிற போது பார்த்திங்கன்னா பொரி அரிசி மாவு மாதிரி நல்லா பொரிஞ்சு அதோடைய வாசனை வந்து பொரி மாவு வாசனை மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வறுத்த அரிசி. இது வறுக்காத அரிசி. இப்போ வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதை அந்த பக்கம் நகர்த்தி வச்சிடலாம். இப்போ வந்து மழை நாள் அப்படிங்கிறதுனால நமக்கு வெயிலில் காய வைக்க முடியாது. இருந்தாலும் சம்மர் டைமில் பண்ணுறவங்களுக்காக தான் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மாதிரி மெத்தடில் வறுத்து அரைச்சி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு அரிசியை மிக்சியில், அதாவது கோர்ஸாக வந்து நல்லா அப்படியே அரை அரிசியாக தெரியணும். நைஸாக உப்புமா உடசல் மாதிரியும் இருக்கக்கூடாது, முழு அரிசியாகவும் இருக்கக்கூடாது. வறுத்த அரிசியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து எந்த அளவுக்கு 4 டம்ளர் 3 டம்ளர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து பாதி அளவுக்கு மிக்சி ஜாரில், ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு லேசாக ஜஸ்ட்டு ஒரு 2 திருப்பு தான் திருப்பணும். சளிக்கெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி அப்படியே வந்து ரவையை விடவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். நொய் மாதிரி குருணை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டம்ளர், எந்த டம்ளராலோ எந்த கப்பால் நீங்கள் 4 டம்ளரோ 2 டம்ளரோ எவ்வளோ எடுக்கிறீங்களோ, 1 டம்ளர் அப்படின்னா 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர், அதாவது இந்த அளவுக்கு கோபுரமாக அரிசி இந்த உடச்சி இருக்கிறது எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி தலைவெட்டி வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து வெல்லத்தை மண் இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வடிகட்டிக்கலாம். நீங்கள் வந்து வெல்லத்தை அளக்கிற போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெயினாக பாகு வெல்லமாக வாங்கிக்கோங்க. சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் வந்து அளக்க முடியும். இந்த மாதிரி பாகு வெல்லம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொட்டாலே இந்த மாதிரி அப்படியே உதிர்ந்து போகுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் இதுலேயுமே வந்து 4 டம்ளருக்கு 4 டம்ளர் அளந்து தான் வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம எப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு கூடுதல் ஸ்வீட் தேவை அப்படின்னா நீங்கள் 1க்கு 1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் 1க்கு 3/4 அப்படிங்கிறது தலைவெட்டி போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். இது அந்த காலத்துலலாம் எல்லா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணினாலும் இது இல்லாமல் இருக்காது. ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட அபியோட கல்யாண வீடியோவிலேருந்தே நம்மளோட வீவர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தா, நிச்சயதார்த்தத்தில் ஆரம்பித்து கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம், குழந்தையோட காது குத்து வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுங்கள் மாமி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்பப்போ பண்ணும்போது காமிக்கிறேன். இதில் 2 போட்டிருக்கேன். இப்போ இது 3 போட்டிருக்கேன். இது 1 டம்ளர். இந்த மாதிரி இப்போ 4க்கு 4 போட்டாச்சு. அதாவது கொஞ்சம் குறைவாக கோபுரமாக இல்லாமல் தலைவெட்டி அந்த அளவுக்கு 1க்கு 3/4 அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வெல்லம் நனைகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி விட வேண்டாம். அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு அடுப்பில் பாண்லி வச்சுருக்கோம். இதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வெல்லம் வந்து கரையட்டும், அப்புறமா நம்ம வடிகட்டிப்போம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை, தோலோட கடையிலே வந்து வறுத்த வேர்க்கடலை விற்கிறது இல்லையா, அதை வாங்கி தோல் எடுத்துகிட்டு புடச்சிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி
பல்லு பல்லாக நறுக்கி வேணாலும் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி போடாமல் கேரட் துருவலில் இந்த மாதிரி பெரிய கண்ணில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி செத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி இதெல்லாம் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி இதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டுக்கடலையும் தேங்காயும் மட்டும்தான் போடுவா. கொஞ்சம் முந்திரியும் வேர்க்கடலையும் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதில் வந்து இந்த வேர்க்கடலையும் போட்டுடலாம். அடுத்தது இந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு நம்ம இந்த தேங்காயை வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கொப்பரை தேங்காய் போடலாமான்னு கேட்டால் உங்கள் விருப்பம் தான், அது கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காயே வந்து நம்ம திருவி கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து போடுறேன். தேங்காய் கூடுதலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதையும் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதையும் வந்து வறுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த தேங்காயோட ஈரப்பதம் கொஞ்சம் போகிற மாதிரி நம்ம வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கலாம். நெய்யில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து உடச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்து இதோட சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட வந்து இதை ஃபுல்லாகவே வந்து இப்போ இதில் போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாசனைக்கு கொஞ்சம் இதில் ஏலக்காய் பொடியும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாயில் உள்ள எல்லாத்தையுமே வந்து இதில் மாற்றிட்டு இதை வந்து இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் பாகு விட்டு கலரும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். பாகை வந்து அரிசியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல பிடிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நெய்யில் வறுத்ததுனால இதோட வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அரிசியும் வந்து நம்ம பொரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா அந்த பொரிமா வாசனை அடிக்கிறது. இப்போ இந்த வெள்ளை பாகு இந்த கடாயில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் தான் பாகு வைக்க போகிறோம். இதை வந்து தண்ணி விட்டு அப்படியே ஜஸ்ட்டு கொதித்து கரைஞ்சா போதும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில வெள்ளத்தில் வந்து சில சமயங்களில் மண் இருக்கும், சில சமயங்களில் மண் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடலாம். ஏன்னா பாகு பொங்கி வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனால இது கரெக்டான பக்குவத்துக்கு எந்த அளவுக்கு பாகு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும். நான் பாகு பதம் செக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். ரொம்ப கெட்டி பாகாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா உருட்டி எடுக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப அப்படியே டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிடும். அது வந்து உதிர ஆக இது வந்து உதுக்க முடியாது, நம்மளால் உதிர ஆகாது. இந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கணும். ஆனால் உருட்டி எடுக்க வேண்டாம். பாருங்கள், ஓரளவுக்கு இப்படி தள்ளினோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ் போகிறோம். கெட்டியாக உருட்டி நம்ம வந்து தட்டிலெலாம் போட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த பதம் வேணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து கையில் எடுக்க வராது. தக்காளி பதத்துக்கும் கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜ் இது. இந்த பதத்திலேயே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி விட்டோம் அப்படின்னா அப்படியே குழம்பெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 2 கம்பி பதம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக ஆகிடுது அப்படின்னா உடச்சி எடுக்கிற மாதிரி ஆகிடும், உதிராக வராது. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜிலே விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான பதமாக இருக்கும். சூடாக இருக்கிறபோது இந்த மாதிரி தான் இலைகளாக ஒட்டின்னு இருக்கும். ஆறிடுச்சுன்னா உதிராக பூவாக ஆகிடும். இந்த மிச்சம் இருக்கிற பாகையும் வந்து நான் இதோட சேர்த்துறேன்.
கரெக்டான அளவு நம்ம அரிசியை அளந்து எடுத்திருக்கோம், பாகுக்கு வெல்லமும் கரெக்டாக அளந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் கூட வந்து நமக்கு பாகு மிச்சமாகாது. இப்போ நமக்கு வந்து காப்பரிசி நன்னா வந்து 1 மணி நேரம் கிட்ட நன்னா வந்து ஆறிடுத்து, ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த 1-2 மணியாக இருந்தால் கூட இப்படி உதுத்தோம்னா அப்படி உதுந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அருமையாக, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் 1 மணி நேரம் தான் ஆகிருக்கு. இதுவே வந்து இன்னும் நன்னா வந்து உங்களுக்கு ஆறிடுது அப்படின்னா, இன்னும் ஃபுல்லாக நன்னா சில்லுன்னு ஆயிடுது அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் ஃபுல்லாக வந்து நன்னா உதிர் உதிராகிடும். இப்படி எடுத்து விட்டோம்னா இப்படி ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். காப்பரிசியை வந்து நான் சொன்ன இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.